அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஸோ உங்களுடைய தளத்திலே நீங்கள் பேசுவதற்காக நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். நமது தளம் கூட சொல்லலாம். ஸோ நாங்களும் அந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறோம். மிக்க நன்றி. ஸோ சிறப்பு தலைப்பாக எது பக்தி அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு தீபக் சாருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். ஏன்னா அவருக்கு நெட்வொர்க் ஏதோ சம்திங் இஷ்யூ ஆனதுனால அவரால் பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு சிறப்பு தலைப்பாக எது பக்தி அப்படின்னு சொல்லி தலைப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த தலைப்புல உங்களாண்டியே கேள்வி முன்னாடி வைக்கிறேன். எது பக்தி அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும். கோவிலுக்கு போறது பக்தியா, சாமி கும்பிடுறது பக்தியா, எது பக்தி? பக்தி அப்படின்னு என்னுடைய பார்வையில நம்பிக்கை ஐயா. நம்பிக்கையின் அடிப்படையில நாம பண்ணக்கூடிய எல்லாமே பக்தின்னு சொல்லலாம். எதன் மீது நம்ம அதிக பற்று, எதன் மீது அதிக நாட்டம், நம்பிக்கை இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோமோ அதை கூட பக்தின்னு சொல்லலாம். அதை முழு மனதோட செய்யும் பொழுது அதை பக்தி அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பார்வை. கண்டிப்பா 100% உண்மைமா. அது கரெக்டா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆமாங்க. நம்ம எந்த விஷயத்த செய்யறோமோ அந்த விஷயமே தெய்வமா நிற்கும். கரெக்டா? சோ நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறதும் அதெல்லாம் கண்டிப்பா அகம்புறம் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். பக்தி என்பது உன் உடம்பே ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. உன் உடம்பே ஆலயம்ன்றது எது? நம்ம உடம்ப பாதுகாத்தாலே பக்தி தானாவே நம்ம சாமி கும்பிடுறதுக்கு கூட நம்ம உடம்புல 72,000 நரம்பு இருக்கு நம்ம உடம்புல. ஸோ 72,000 நரம்பு இருக்கும் போது எவ்வளவு விஷயம் நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. இரவு சக்தி இருக்குல்ல நம்ம உடம்புல, இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, நம்ம மூச்சு காற்று எடுத்து ரத்தம் எப்படி போகுது? அது நம்மளா செய்யறோம். மூச்சு காற்று அது இயற்கையாவே அமைந்திருக்குங்க ஐயா. நாம எதுவும் பண்ணல. அது அந்த விஷயத்த கூட ஒப்பிட்டுதான் நான் பக்தியை எடுத்துட்டு போனேன். எப்படின்னா, நம்ம மூச்சு காற்றை தானா நம்ம சுவாசிக்கல, பக்தியும் நம்ம தானா சுவாசிக்க போறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில பக்தி மார்க்கத்துல இருக்கலாம். எல்கேஜி தான் பக்தி மார்க்கம். எது பக்தின்றதுக்கு பல விஷயங்களை உள்ளடங்கி இருக்கு. டெய்லி கோவிலுக்கு போறோம், அபிஷேகம் பண்றோம், நிறைய சாமி கும்பிடுறோம், திருமுறை பாடுறோம், திருப்புகழ் பாடுறோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படியே சொல்லிட்டே போகலாம். எனக்கு இதுக்கு வேதம் 4 வேதம் தெரியுது. ஸோ இவ்வளவு விஷயம் இருந்தும் நம்ம பக்தி மார்க்கத்துல ஸோ எது முக்கியமா நிக்குது? நம்ம எது பக்தி? குழந்தைக்கு என்னக்கா கத்துக் கொடுக்குறோம்? பக்தியில நம்ம குழந்தைக்கு என்ன கத்துக் கொடுக்குறோம்? யாருன்னா ஒரு ஆள் நான் இது இந்த விஷயத்த நான் என் குழந்தைக்கு கத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒரு ஆள். குழந்தை நம்மளை பார்த்து அது கத்துக்குது. நம்ம எதுவுமே கத்துக் கொடுக்கல. நீங்க பக்தியை கத்துலாம் கொடுக்கல குழந்தைக்கு. உங்களை பார்த்துதான் பக்தியை கத்துக்குது. ஒழுக்கமே பக்தி நான் சொல்ல வந்தேன். உண்மையா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே பக்தி தாங்க ஐயா. இல்ல அதே நம்மளுடைய எண்ணங்களை நம்ம பிரதிபலிக்கும் போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் ஆயிக்கும். சோ அந்த எண்ணங்களை நல்ல ஒரு தூய்மையானதாகவும் சிறப்பான எண்ணங்களையும் நம்ம வெளிப்படுத்தணும் குழந்தைங்கிட்ட. அதுதான்மா நான் என்னோட கருத்து என்னன்னா, ஒழுக்கமே பக்தி நான் சொல்லிட்டேன். அதுதாங்க ஐயா, எண்ணங்கள் நல்லா இருந்தாவே ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எதனாலனா சொல்லி வரேன் நானு. எண்ணங்கள் நல்லதாக இருந்துச்சுன்னா ஒழுக்கம் சார்ந்துதான் பிள்ளைகள் வளருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது இன்பான ஆயிடும். நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போற பக்தி நிலைன்றது காலையில எழுந்து நம்ம சாமி கும்பிடுறோம், காலையில எழுந்து நம்ம பிரேயர் பண்றோம், காலையில எழுந்து நம்ம பூஜை புனஸ்காரம் பண்றோம்,
காலையில 3 மணிக்கு ஏஞ்சிக்கிறோம். காலையில ஏஞ்சிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சிக்கிறதுக்கு எதுக்கு? குழந்தைய எழுப்பி விடுறதுக்கு எதுக்கு? எல்லாமே அந்த 6 to 6 மணிக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் முடிக்கும் போது, நம்மளோட சுவாசம், நம்மளோட காலைக்கடன் எல்லா விஷயத்தையும் முடிக்கும் போது, நம்ம பக்தி மார்க்கத்துல காலையில எழுந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற வழக்கம் இருக்கு. கரெக்டா? கண்டிப்பா இருக்கு. சாமி கும்பிடுறோன்ற வழக்கம் வந்து கண்டிப்பா இருக்கு. சோ ஆமாங்க. நம்ம நம்ம காலையில எழுந்து கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். நான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன், நான் இது பண்ணேன். அதெல்லாம் 2வது விஷயம். வாழ்க்கையில நம்ம என்னத்த சாதிச்சோம்? பக்தி நிலையிலேயே கடைசி வரைக்கும் வாழ முடியுமா? சத்தியமா முடியாது. எது பக்தினே தெரியாமலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பக்தினா என்னன்னு இப்போ பாலகிருஷ்ணனுக்கும் பக்தினா என்னன்னு தெரியணும்னா, இல்ல கற்றது கைமண் அளவு. இந்த உலகத்துல வந்து எது பக்தின்னு தேடுறதுக்கே நம்ம ஒரு ஒரு பிறப்பு வந்து பத்தாது. ஞானத்தை தேடணும்னா ஒரு பிறப்பு பத்தாது. எல்லாமே வந்து நம்ம தேடி தேடி ஓடித்தானே இருக்கிறோம் தவிர இது கரெக்டுன்னு யாருமே சொல்ல வரலம்மா. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை வந்து கும்பிடணும். நம்மளோட பணியை வந்து நம்ம செய்யற தொழிலை வந்து முக்கியமா முன்னாடி கொண்டு வரணும். தொழில் வாழ்வாதாரம் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பக்தியோட சேர்ந்தது வாழ்வாதாரம். சாப்பாடு இல்லாம நம்ம கோவிலுக்கு சுத்தனா சாமி கும்பிட்டுட்டே இருந்தா சாப்பாடு வருமா? வராது. செய்யும் தொழிலே தெய்வம். இந்த வாசகம் எங்க இருந்து வந்தது? யாரு சொன்னது? நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தெய்வம். ஆக்சுவலி நம்ம ப்ரேயர் பண்றது, நம்ம சாமி கும்பிடுறது, நம்ம டெய்லி நம்ம டெய்லி ஏஞ்சி நம்ம காலையில குழந்தைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்த கத்துக் கொடுக்கும். நம்ம செஞ்சாதான் குழந்தைக்கு அந்த பக்தி மார்க்கத்தை கத்துக் கொடுக்கணும். நம்மளே செய்யலன்னா குழந்தை எங்க மாற போகுது? சத்தியமா மாறாது. நம்ம முதல்ல மாறணும். ஆக்சுவலா இந்த காலகட்டத்துல நம்ம ஏஞ்சிக்கிற டைம் பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கிறது 1 மணி, 12 மணி, மிட் நைட் சாப்பாடு, மிட் நைட் பிரியாணி, இப்படி போயிட்டோம். நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, வெஜ் சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ளலாம் உள்ள வரலப்பா. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க சாமி கும்பிடாமலாம் இல்ல, சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் அதுக்குள்ள போனா அது டாபிக் மாறிடும். ஸோ வந்து நீங்க நான்வெஜ்னா சாப்பிடுங்க, வெஜ்னா சாப்பிடுங்க. செய்யற விஷயத்த நீங்க வெஜ்ஜா மாறணும். நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு நீங்க பக்தியில உள்ள வந்தீங்க அப்படின்னா தானா வந்து நீங்க வெஜிடேரியனா மாறிடுவீங்க கொஞ்ச நாள்ல. அதுதான் உங்களை மாற்றும். ஸோ நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு தொழிலா இருந்தாலும் அந்த ப்ரெசன்ட் லைஃப்ல நின்று இதை செஞ்சீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ யாருமே ப்ரெசன்ட்ல நிக்க மாட்டோம். எல்லாமே இப்போ பாலகிருஷ்ணனா இருந்தாலும் கேளுங்களேன், ஒரு பிரச்சனை வரும்போது ப்ரெசன்ட்ல நின்று ஃபேஸ் பண்ணோம்னா முடியாது. ஏன்னா அந்த டைம் வந்து நான் நடந்துரும், ஏது நடந்துரும், எப்படி பண்றது, என்ன பிரச்சனைக்கு தீர்வு வரும். அந்த செகண்ட் நம்ம கடவுள் மேலதான் நம்ம வந்து பழிய தூக்கி போடும். நான் எவ்வளவு நாள் சாமி கும்பிட்டேனே, எனக்கு ஏன் இப்படி பண்ண, எனக்கு ஏன் இப்படி செஞ்ச, என்னை ஏன் இப்படி காப்பாத்தல. சாமியாண்ட போயிட்டு நான் வந்து முடி கொடுத்துறேன், நான் மொட்டை அடிக்கிறேன், எனக்கு வந்து அங்க லஞ்சம் பேசுறது, நான் மொட்டை அடிக்கிறேன், நான் இது பண்றேன், எனக்கு இது செஞ்சு கொடு, எனக்கு வந்து வீடு கட்டணும், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து உன்னோட ஆசைகள். இருக்கும் பக்திக்குமே சம்பந்தம் கிடையாது. ஆசையற்ற நிலையில நிக்கணும்ல. சார் கேக்குதுங்களா? இல்ல சார், உங்க வாய்ஸ் கேட்கல சார், உங்க வாய்ஸ் கேட்கல. கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க, வேற கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆசையற்ற நிலைக்கு வந்து நம்ம போகணும்ல. ஆசையற்ற நிலைக்கு நம்ம போகும்போது நம்ம பக்தின்றதும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம். குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குற ஒழுக்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பக்தி மார்க்கம் உண்டு. குழந்தைய வந்து எல்கேஜி சேர்க்கறது முக்கியம் கிடையாது. எல்கேஜி சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன? காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், சாப்பிடணும், பாத்ரூம் போகணும், ட்ரெஸ் மாற்றணும், ட்ரெஸ் போட்டுக்கு தான் வெளியே போகணும், இந்த விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல். அந்த விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுக்கே நம்ம முதல்ல வந்து எப்பத்துல இருந்து ட்ரெயின் பண்ணுவோம்? 2 வயசுல இருந்தே குழந்தைக்கு கற்றுக் கொடுப்போம். முதல்ல குளிச்சா பொட்டு வைக்கணும். இல்ல யாருக்குன்னா தெரியுமா? பொட்டு வைக்கணும்ன்ற சொன்னது யாரு? அப்பா அம்மா தான் சொன்னால உங்களுக்கு தெரியுமா? நம்ம செய்ய மாட்டோமே. நம்ம செய்யவே மாட்டோம். நம்ம செய்யவே மாட்டோம். நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ கோவிலுக்கு போகலாம், சாமி கும்பிடுங்க, எல்லாமே செய்யுங்க. செய்ய வேணா நான் எதுவுமே தடுக்கல. ஆனா செய்யற விஷயத்த சிறப்பா செய்யுங்க. என்ன செய்யலாம், என்ன பண்றது சார், நான் என்ன செய்யறது சார், நான் எப்படி வாழணும் சார் அப்படின்னா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பக்தின்றது கோவிலுக்கு போறோம். கோவில்ல போன உடனே இப்ப சிவன் கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. சிவன் கோவிலுக்கு போன உடனே கொடிமரம் இருக்கு.
கொடி மரத்தை தாண்டினோடனே பலிப்பீடம் இருக்கு, பலிப்பீடத்தை தாண்டினோடனே நந்தி இருக்கு, நந்தியை தாண்டினோடனே சிவபெருமான் இருக்காரு. கரெக்டா? அப்பனா நம்ம உடலோட அமைப்பை தான் கோவிலையும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம உடலோட அமைப்பை தான் கோவிலையும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம உடலை உன் உடம்பே ஆலயம்னு சொல்லியாச்சு. உன் உடம்ப நீ பாதுகாத்தியா? பாதுகாக்கலையே. அப்ப எங்க நம்ம வந்து உன் உடம்பே ஆலயம். உன் உடம்ப பார்த்தாலே உனக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். நம்ம 1000 கோவில போய் சுத்துறோம், 1000 இடத்துக்கு போறோம், அது முக்கியம் கிடையாது. உன் உடம்ப நீ பாதுகாக்கணும். 2வது கோவிலுக்கு போங்க. 2வது இளம் தலைமுறைக்கு நீங்க வந்து குழந்தைக்கு காலையில எழுப்ப விட்டாலே அவங்க செய்யற தப்ப வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இடத்த அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க சொல்லி புரிய வச்சு தப்பு நடக்கிறத வந்து திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம எடுத்தவொடனே கை நீட்டணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு டைம் கேட்கும், அடிச்சுட்டா இருப்பாரு, இவங்களால பேசக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து நம்மளே கத்துறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எடுத்த உடனே எந்த விஷயத்தையும் ஆஷா ஹேண்டில் பண்ண வேணான்றது முதல் கோரிக்கை. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம செய்யற விஷயத்த குழந்தைய என்ன சொல்லணுமா? ஒரு டைம் சொல்லுங்க, 2 டைம் சொல்லுங்க, 3வது டைம் வந்து அஞ்சில் விளையாடுறது 50 அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு செடி முளைக்குது, ஓகேங்களா? ஒரு செடி முளைக்குது. அந்த செடியை வந்து சின்ன செடியில வந்து பெண்டா இருக்குன்னா நிமிட்டி ஒரு கொம்பு வச்சு கட்டினாங்கன்னா அந்த செடி வந்து நிமிந்துரும். கரெக்டா? ஆனா கட்டல அப்படின்னா நான் நிமிராது. ஸோ பழமொழினாவும் கரெக்டு தான். ஸோ நம்ம ஒரு டைம் 2 டைம் சொல்லி பார்ப்போம். அப்ப கேட்கலையா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்ற யோசிக்கலாம். வாழ்க்கையில தினசரி கோவிலுக்கு போனோம்ன்றதுல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு கோவிலுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசும் வார்த்தைகள்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ் வார்த்தை மற்றவங்களை திட்டாம இருக்கிறதுன்றதே பக்தி மார்க்கம் தான். நம்ம மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், கடிகொண்ட நாயனார், சக்தி நாயனார், இந்த மாதிரி நாயனாரோட கதையை கேட்டு பாருங்க, நிறைய விஷயம் புரியும். ஸோ வாழ்க்கையில ஒரு முறையாச்சு நீங்க வந்து மற்றவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தாதீங்க. நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா யாருமே பொறுப்பாக பாலகிருஷ்ணன் பார்க்க முடியாது, சங்கீதாவும் பொறுப்பாக முடியாது, கண்ணைக்கும் யாருமே ஒரு டைம் ஒருத்தவங்க மனசை வந்து அடிச்சாலும் வந்து அடிச்ச காயம் வந்து ஆறிடும், சொல் காயம் ஆறவே ஆறாது. வார்த்தையால குத்திட்டீங்கன்னா லைஃப் லாங் அந்த வார்த்தை வந்து அவங்க மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த 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 வலியை வந்து நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் 7 பிறவி எடுத்தாலும் அந்த வலி வந்து எந்த பிறவியில தீர்க்கவே முடியாது. அடிச்சுட்டா 2 நிமிஷம் வலிக்கும், காயம் ஆகும், ஏதோ ஒன்று நடக்கும், டக்குன்னு போயிடும். ஆனா வார்த்தையால மட்டும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தவே படுத்தாது. கோவிலுக்கு போற இடத்துல போட்டோ எடுக்கிறாரும் கோவில் கிடையாது. நம்ம சாமி கும்பிடுறாரும், நம்ம மனசை சுத்தம் படுத்துறாரு. அங்க போய் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து சுத்துற இடம் கிடையாது. தயவு செய்து கோவில்ல போய் போட்டோ எடுக்கிற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்க. 2வது, முடிஞ்ச அளவுக்கு சாமி நம்பிக்கைய உருவாக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை சாமியை வந்து தினசரி கும்பிடலையோ இல்லையோ, அந்த தன்மையில நின்று யோசிங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கு பிரபஞ்சாற்றல், அந்த அந்த இடத்துல சக்தி இருக்கு. அந்த சக்தியை அதை வந்து உணர்ந்து என்ன பண்ணணும்ன்றத யோசிங்க. ஸோ வாழ்க்கையில ஒரு முறையாச்சு நீங்க வந்து மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தவே படுத்தாதீங்க. ஒரு முறையாச்சு கோவில்ல போயிட்டு மௌனமா உட்கார பாருங்க. அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அடுத்த அடிக்கிறது அது வந்து 2வது விஷயம். முதல்ல போய் சைலண்டா உட்கார பாருங்க. அங்க நடக்கிற விஷயம் என்ன பண்றாங்க, கோவிலோட தலைப்புராணம் என்ன. கோவிலுக்கு போறோம், அங்க தலைப்புராணத்தை பத்தி கேட்கிறோமா? சத்தியமா கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து பக்தி மார்க்கம். நான் பக்தியில இருக்கேன், நான் திருநீர் வச்சுக்கிறேன், நான் ருத்ராட்சம் போட்டுக்கிறேன், நான் சந்தனம் வச்சுக்கிறேன், நான் துளசி மாலை போட்டுக்கிறேன், எல்லாமே போடலாம்ப்பா. எல்லாத்துக்கும் எல்லாமே செய்யலாம், ஓகேங்களா? எல்லாமே செய்யறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. பட் நம்ம என்ன சாதிச்சோம்? யோசிங்க, நம்ம என்ன சாதிச்சோம்? ஒரு விஷயம், நம்ம மாலை பட்டதுனால நம்ம வாழ்க்கை மாறிடுச்சா? செய்யற தொழில முக்கியத்துவம் கொடுங்க. அப்ப இருக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். சரி, இப்போ நான் உங்களாண்டியே ஒரு விஷயத்த வந்து இப்ப நான் இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கேன். ஸோ
இப்போ வந்து இப்போ திருவாசகம் பாடுறாங்க, தேவாரம் பாடுறாங்க, அடுத்த செகண்ட் பாடி முடிச்ச உடனே வார்த்தையில வாயில வர வார்த்தை வேற வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு பலன் உண்டா? இருக்கா இல்லையா? யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க. இருக்கு. கண்ணகி அம்மா கரெக்டா பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணகி அம்மா, சங்கீதாம்மா நீங்க சொல்லுங்க. இல்லைங்கய்யா. இல்லைங்க. அப்ப எதுக்கு பாடணும்? அது பக்தியில இருக்கிறோன்னு ஒரு இதுக்காக சொல்றாங்க, பாடுறாங்க. அது வேஷமா தானே இருந்தது. ஆமா, புலித்தோல் போட்ட புலி பசு திருதண்டன். பசுத்தோல் புலித்தோல் போத்திய பசு. அப்ப அப்படிதானே ஆகி போகுது. ஆமா, நம்ம எந்த விஷயத்த உண்மையா இல்லையேம்மா, அப்ப நம்ம எப்படி வந்து நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க முடியும்? நம்ம செஞ்சது கரெக்ட்னு நீங்க சொல்லுவீங்க? எல்லாமே மாயைதாங்கய்யா. எந்த இதுமே வந்து அதாவது செயல் ஒண்ணு, சொல்றது ஒன்னாதான் இருக்குது. சொல்லும் செயலும் ஒன்னே கிடையாது இந்த காலகட்டத்துல. அதுக்கு யாருமா பொறுப்பாக முடியும்? நாம தான் 199% நம்ம வந்து அதுல இருக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்திலும் விழிப்பா இருந்தா மட்டும்தான் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, சும்மா நம்ம படிக்கிறோங்கிறதுனால அதான் நம்ம படிச்சுட்டுலாம் மந்திரம் சொல்லிட்டாலாம் பழத்தை பழுக்க வைக்க முடியாது. அது பழுக்கிறப்பதான் பழுக்கும். அந்த மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எந்த இழிவாகவும் பேசல. கோவில்ல பூசாரி இருக்காரு. பூசாரி பூஜை மட்டும் பண்றது இல்ல, அவர் வாயில வர வார்த்தையே முக்கியம். கரெக்டா? ஆமா. இப்ப இருக்கிற பூசாரிகள் அப்படி இருக்காங்களா? இல்ல இல்ல. கோயில் இருக்கப்பயே அவங்க அப்படி இல்ல. அந்த அந்த எப்படி இருக்கணுங்கிறத அப்பயே அவங்களால இது ஃபாலோ பண்ண முடியல. அவங்க எப்படி மத்த நேரத்துல இருப்பாங்க? இது வந்து யாருமா பொறுப்பாகுவாங்க? சமுதாய இதுவும் வந்து இருக்கு, சமுதாய கண்ணோட்டமும் இருக்குதுங்க ஐயா. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த நிலையில இருக்கும்போதுதான் இதை வந்து இது பண்ண முடியும். அதுக்காக அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா. எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், போறவங்க நம்ம கிட்டயே அந்த இது இல்ல. இப்ப எதுக்காக நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு எதுக்கு போறாங்க? போட்டோ எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. அந்த போயிட்டு இருங்க, ராஜகோபுரத்தான போட்டோ எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. ராஜகோபுரம்னா என்ன தத்துவம்னு தெரியாது, கொடிமரம் எதுக்குன்னு தெரியாது, பலிபீடம் எதுக்குன்னு தெரியாது, மூலவர் எதுக்குன்னு தெரியாது. 7 சக்கரம், மூலாதாரம் சக்கரம் ராஜகோபுரம். எதுவுமே தெரியாது. உள்ள போகிறதுக்கு வெளியே வளர்ந்து இருக்கு. கோவில் சுத்தரமே எதுக்கு? நம்ம இடது பக்கம் போய் வலது பக்கம் வரும். அந்த இடங்களை வளங்களை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு தான். சரி, எதுக்கு நம்ம வந்து விநாயகருக்கு வந்து தோப்பு கண்ணம் போகும்? 2 மூளையும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. வலது மூளை இடது மூளைன்னு இருக்குது நம்ம உடம்புல, ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணணும். சனிக்கிழமை எதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறாங்க? அது தெரியலங்க ஐயா, நான் போனதும் இல்ல. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு எதுக்கு வடமாலை சாத்துறாங்க? யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க. சனிக்கிழமை நாள், ஓகேவா? எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற நாள்ன்றதுனால அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருப்போம். தலை குளிச்ச உடனே நம்ம மிளகை வந்து சேர்த்துக்கணும். சோ அப்போ வந்து தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க. சோ கோவிலுக்கு போகும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து மிளகு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டா மிளகு வகை வந்து செஞ்சு காலையில கோவிலுக்கு போய் படைச்சிட்டு மிளகு சேர்க்கணும் உடம்புல. மிளகு சேரும் போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த சளி பிடிக்காது, இரும்பல் வராது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால. அந்த விஷயம் யாருன்னா ஒரு ஆளுக்கு தெரியுமா? தேவையான சூடு இருக்கணுங்கிறதுக்காக. அன்னைக்கு வந்து பாடி வந்து கூலா இருக்கும், இருந்தாலும் தேவையான சக்தி, அந்த சூடு சக்தி வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்க. ஆமா. ஆனா இது பெண்களுக்கு சாத்தியக்கூறா இருக்காது. ஏன்னா பெண்களுக்கு தான் நீங்க செவ்வாய் வெள்ளின்னு வச்சுட்டீங்களே. செவ்வாய்க்கிழமெல்லாம் நீங்க துர்கைக்கு போய் விளக்கு போடுறீங்க. எதுக்கு விளக்கு போடுறீங்க? 3 to 4. அது ராகு கால விளக்குன்னு போடுறாங்க. அது என்னன்னு தாஸ்பிரின்னு எனக்கு தெரியாது. அந்த அதுக்கெல்லாம் நான் போறதே இல்ல. அந்த ஆமா.
இல்லம்மா, ம். இப்போ எல்லாமே தத்துவம் தான்மா. இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே கனெக்டிவிட்டி தான். ஏன்னா வந்து சனிக்கிழமை நீராடு அப்படின்னு சொன்னதும் ஒரு தத்துவம் தான். சனிக்கிழமை வந்து பெருமாளை கும்பிடுறதும் தத்துவம் தான். திங்கக்கிழமை வந்து கார்த்திகை சோப்பான நேரத்துல வந்து சிவனை கும்பிடு அப்படின்றதும் தத்துவம் தான். ஞாயிற்றுக்கிழமை போய் வந்து நாலு வந்து பைரவருக்கு வழக்கு போடுறதும் தத்துவம் தான். எல்லாமே உள்ள வந்து மலை போடுறதுக்கு அதை உணர மாட்டோமே. ஒரு ஆள் உணர்ந்தா போதும், வாழ்க்கை எப்படியோ மாறிடும். யாரு உணர்ந்தது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே உணரல, அவங்க நம்மளும் இல்ல. சொன்னாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அதாவது இதே அதோட இது பரிகாரம் இதே பரிகாரம் சொல்லுங்களேன், அடுத்த செகண்ட் போய் பண்றதுக்கு ஆள் ரெடியா இருக்கும். நீ போய் இந்த பரிகாரம் செய், நீ போய் நான் பள்ளியற பூஜைக்கு போய் மல்லிப்பூ வாங்கி கொடுன்னு சொல்லிட்டேன். நித்தியமல்லி எத்தனை பேர் செஞ்சாங்க தெரியுமா? எத்தனை பேர் எனக்கு ஒரு சின்ன விஷயம், பள்ளியற பூஜைக்கு பூ வாங்கி கொடுறோம். அந்த பள்ளியறையோட தத்துவமே தெரியாது. பள்ளி அறை அப்படின்றத ஒரு தத்துவமே தெரியாது. சிவனுக்கு இருக்கு பள்ளியறை வச்சாங்க, விஷ்ணுக்கு பள்ளியறை இருக்கா? யோசிச்சு பாருங்க. தெரியலங்க. அதாவது ஓய்வு எடுக்கிறது தானே பள்ளியறைங்கிறது. பள்ளியறைன்ற கான்செப்டே வேற. அதுக்குள்ள போனா வந்து அது பெரிய சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு நான் லைன்ல வரேன். ஆக்சுவலா இப்போ நான் எது பக்தி அப்படின்ற விஷயத்துக்கு, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வாங்கி வச்சுட்டு உண்டை கட்டி பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது பக்தி கிடையாது. கோவில போய் போட்டோ எடுக்கிறது பக்தி கிடையாது. நம்ம சொல்ற செய்யற செயல், பேசும் வார்த்தை, சொல்ற நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, எண்ணம். எண்ணம், சொல், செயல், புக்தி, இது மூணுமே ஒன்னா இருக்கிறதுதான் பக்தி. சிம்பிளா முடிச்சுட்டேன். எண்ணம், சொல், செயல், புக்தி, இது மூணுமே ஒன்னா இருக்கணும். நேர்கோட்டில் நின்னா மட்டும்தான் பக்தி. யாருக்குன்னா நம்ம எண்ணம், சொல், செயல், புக்தி மூணுமே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லி யாருன்னா ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். மிஞ்சி போனா 5 நிமிஷத்துக்கு மேல இருக்காருமா. 2 நிமிஷத்துக்கு மேல புத்தி மாறிக்கிட்டே தானே இருக்கும். இதுமா 2 நிமிஷத்துக்கு மேல நிக்காது. ஆமா. எண்ணம், சொல், செயல், புக்தி, இது நான் என்ன கான்செப்ட்னால பக்தின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை போக்கஸ் பண்ணணும், சொல்லு வார்த்தையை வந்து அடக்கணும், செயலை வந்து நாதத்தை மூச்சை அடக்கி நாதம் கொடுக்கணும், புக்திய அப்படியே வந்து ஒருநிலைப்படுத்தணும். அப்படின்னா வந்து சங்குநாதம் வாசிக்க முடியும். மிஞ்சி போனா அந்த சங்குநாதம் வாசிக்கும் போது அந்த சவுண்டுக்கு இப்போ வாயில வச்சு சங்கு ஊதுறன்னு வச்சுக்கோங்களேன். சங்கு ஊதுறன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வந்து அடைக்கிறதா, எண்ணத்தை வந்து அந்த சவுண்ட் வந்து அடைக்கிறது. எண்ணம், சொல்லு, செயலை வந்து நம்ம அப்படியே ஒருநிலை போட்டு நிக்கணும். அப்ப என்ன ஆகுது, எல்லாமே அடங்கி போறோம். எண்ணம், சொல், செயல், புக்தியும் அடங்கி போதா, எல்லாமே செயல் எல்லாமே ஒன்னா அடங்கி அந்த நாதம் மட்டும் ஒலிக்குது. அதுதான் பக்தி. ஞானம்ன்றது இது வேற. ஆக்சுவலா எண்ணம், சொல், செயல், புக்தி, இது நாளைக்கும் ஒன்னா வச்சு ஒரு 24 மணி நேரம் எந்த ஜீவனும் வாழ்ந்துட்டானா அவன் வந்து ஞானி, சித்தர். என்னன்னு சொல்லலாம் முடியாது. இந்த கலியுகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எது பக்தினா, நான் சுத்தி பேச விரும்பல, சிம்பிளா கான்செப்ட உடைக்கிறது. எண்ணம், சொல், செயல், புக்தி, இது நாளைக்கும் ஒரே நேர்கோட்டில் வைங்க. நீங்க கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, 4 வேதம் படிங்க, என்னன்னா பண்ணுங்க, எனக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை. இந்த இந்த யாகசாலையில உட்காந்து யாகம் வளர்த்துறாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க சொல்லுங்கம்மா? ஏன்னா ஒரு ஆள் சொல்லுங்கம்மா எனக்கு. யாகசாலையில யாகம் வளர்த்துறாங்கல்ல, அந்த ஏக வளர்த்துறதுக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க? நிறைய அந்த ஆவாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தானியங்கள், அப்புறமா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து நெய்வேத்தியம் இதா கொடுக்குறாங்க ஐயா இறைவனுக்கு வந்து. சரி, கலசத்தோட தத்துவத்தை சொல்லுங்க. அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க, கலசத்திலயும் வச்சுட்டு தான் பண்றாங்க. கலசத்தோட தத்துவம் என்ன? அது கலசம்னா என்ன? அது கலசம்னா அதுக்குள்ள இறைவனை வந்து நம்ம வச்சு அந்த தண்ணியில இறைவனை கொண்டு வர்றது, பிரபஞ்ச சக்தியவும் கொண்டு வர்றது, ஏதோ ஒண்ணு அந்த சக்தி. உடல் தாமா கலசம். அது கலசம் சொம்பு தத்துவம் இருக்கா? ஐயா. இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். உடல் வந்து கலசம், நம்ம உடம்பு வந்து கலசம். ஓகேவா? நூல் சுத்துறாங்களா, 72,000 நரம்பு. ஓகேங்களா? உள்ள தண்ணி ஊத்துறாங்களா, தண்ணின்றது வந்து ரத்தம். நம்ம உடம்புல போற ரத்தம். அது பன்னீர், எசன்ஸ், பன்னீர் ஊத்துவாங்க, மஞ்சள் போடுவாங்க, கோமியம் ஊத்துவாங்க, 2 வந்து பச்சை கற்பூரம் போடுவாங்க, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, எல்லா விஷயத்தையும் நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. அதுல மேல வந்து மாங்காய் இலை வைப்பாங்க. மாங்காய் இலைன்றது கழுத்து, தலை வந்து தேங்காய், சிரசு வந்து தேங்காய்.
தேங்காய்க்கு மேல பூ வந்து முடி. ஓகேங்களா? பொட்டு வைக்கிறது எதுக்கு? கீழே எதுக்கு அரிசி போடுறாங்க? இலை எதுக்கு போடுறாங்க? நம்ம கீழே உட்காரும் போது தரையில உட்காரவே கூடாது. கீழே அட்லீஸ்ட் ஒரு துணி போட்டுதான் உட்காரணும். டைரக்டா பூமியில உட்காரக்கூடாது. எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்ம பக்தி மார்க்கத்துல ஒரு சாதாரண ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு ஓமம் வளர்த்துறோம்னா, ஓமம் வளர்த்தும் போது நீங்க உங்களை வந்து கீழே உட்கார வைப்பாங்களா? மணை போட்டு கீழே வந்து அரிசி போட்டு, அரிசி மேல ஒரு வாழை அரிசி போட்டு, அரிசி கால் கீழே வந்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு, அதுக்கு மேல மணை வச்சு, அதுக்கு மேல உட்கார வைப்பாங்க. நம்ம தத்துவத்தை எல்லாம் விட்டுருங்கம்மா. அந்த கலசம் வைக்கிறாங்க, அந்த கலசத்துல ஆவாகன நம்ம 4 வேதங்கள் இது பண்றாங்க, பாடல் பாடுறாங்க, திருமுறை பாடுறாங்க. அதே மாதிரி வந்து வாத்தியத்துல வந்து பாடல் வந்து சுரங்கள் கொடுக்குறாங்க. அப்படின்னா இருக்குன்னா வேதமும் போகுது, ஆகமதி போகுது, நம்ம மூச்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல வந்து தர்பை அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்களே, என்னது அது? அதுதான் நம்ம இறைவனுக்கும் பிரபஞ்ச நாட்டருக்கும் கனெக்டிவிட்டி. நம்ம சொல்ற வார்த்தை எல்லாமே வந்து உச்சியில போய் நிற்கும். அதுதான் விஷயம். யாருக்குமே எந்த விஷயமே தெரியாது. கனெக்டிவிட்டினா நீங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எந்த விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கும் போது வீட்டுல வந்து தர்ப வந்து வைக்கணும், நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகாது, பாசிட்டிவிட்டியா இருக்கும் அப்படின்றது என்னது? அந்த தர்பைக்கு வந்து பாசிட்டிவிட்டி அதிகம். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செய்யும். நீ நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா நடக்கும், பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்கும். சோ அதுல வச்சு நம்ம கலசத்தை வச்சு ஓமம் வளர்த்தி நம்ம பாட்டு பாடி பஞ்சதீபா இது பண்ணி யாகசாலையில உட்காந்து இது பண்றாங்க. ஆவாகனம் பண்ணி இது பண்ணி வேதம் எல்லாம் முடிக்கிறாங்களா? அப்போ இவ்வளவு விஷயம் பண்றாங்க. இப்போ அதுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? கண்ணகி அம்மா பேசிட்டு இருந்தாங்க, சங்கீதா பேசிட்டு இருந்தீங்க, வாயை மூடிட்டீங்க. இவ்வளவு விஷயம் நடக்குது, இவ்வளவு தத்துவம் இருக்கு. பட் இதே வந்து நம்ம சாதாரண சிலை இருக்கு, சிலைக்கே எவ்வளவு விஷயம் பண்றாங்க. கீழே வந்து காந்த சக்தி கொடுக்குறாங்கல்ல, கொடுக்காமையா நம்ம வந்து ஒரு இறைவனை கும்பிட முடியுது? யோசிச்சு பாருங்க. முதல்ல சிம்பிளா சொல்றேன், சொல் செயல் புக்தி இந்த 4 ஒன்னா நிறுத்துங்க. அதை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியாது. கோவில்ல போனீங்கன்னா அத்தை முதல்ல ட்ரை பண்ணுங்க. மற்ற விஷயத்தெல்லாம் திங்க் பண்றதை விட்டுட்டு இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடி பாருங்க, சாமியை கும்பிட்டு கண்ணை மூடி உட்காந்து உங்க கண்ணுக்கு எதிர கடவுளை கொண்டு வாங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சொல்யூஷன். அங்க போய் வந்து வியாபாரம் பண்றதோ பிசினஸ் பண்றதோ பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. திருப்பி சொல்லிடுறேன், அங்க போய் வியாபாரம் நடக்குமோ பிசினஸ் பண்றதோ, எனக்கு இது கூடு அது கூடு, நான் இது செஞ்சா இது பண்ணிடுறேன், நான் மொட்டை அடிக்கிறேன், இது வாங்கி சாத்துறேன், அது வாங்கி சாத்துறேன், நான் தங்கத்தினால இது பண்றேன், நான் இது செய்யறேன். முதல்ல நம்ம செய்யற விஷயத்த எதுவுமே எதிர்பார்க்காம நில்லுங்க, தானா எல்லாமே நடக்கும். எதிர்பார்த்தாலே பிரச்சனை தான். அந்த எதிர்பார்ப்பை வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு நியூட்ரான நிலையில நின்று நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். இந்த இவ்வளவு நேரம் சுத்தி பேசுறதுல நான் 4 விஷயத்த சொல்லியிருக்கேன். அந்த 4 ஒன்னா நிறுத்துங்கன்னு இருக்கேன். நிறுத்திட்டு சொல்லுங்க, பரிகாரம் எல்லாம் தேவையில்லம்மா, செய்யற விஷயத்த கரெக்டா செஞ்சா போதும். ஓகேங்களா? அதனால தயவு செய்து சொல்றேன், உங்க மனசை ஒருநிலைப்படுத்தல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுங்க. ஓகேங்களா? பேசுற வார்த்தையில இருந்து சொல்ற செயல்ல இருந்து தூங்குறதுல இருந்து எஞ்சிக்கிறதுல இருந்து எல்லாமே கணக்கு இருக்கு. ஸோ இறைவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவுல பயணிக்கிற அனைத்து அடியாருக்கும் நன்றி. என்னால முடிஞ்ச விஷயத்த என்னால இன்னைக்கு நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணாம இன்னைக்கு பேசியிருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுல நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க என்ன கருத்துக்கள் இருந்தாலோ இது ரிலேட்டடா பேசணும்னு நினைச்சாலும் பேசலாம். சூப்பருங்கய்யா, சூப்பருங்கய்யா. நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி. பேசுங்கம்மா. நீங்க பேசுங்கம்மா. ஸோ ரொம்ப அருமையான வகுப்பு. பக்தியை பத்தி தெரியாத விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க.
ப்ளஸ் வந்து கலசத்தினுடைய தத்துவம் இதெல்லாம் சொன்னீங்க. நிறைய இந்த தத்துவங்கள்லாம் கோயிலில் இருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. ஸோ நாங்களே எதிர்பார்க்கல இது. ஸோ உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிகள். நன்றிகள். கணிகம்மா, நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்கம்மா. கணிகம்மா, சங்கீதமா சொல்லிட்டாங்கயா. இந்த கலசத்தை பத்தி எல்லாம் நாங்க தெரியாமயே இருந்துட்டு இருந்தோம். நீங்க சொல்லிதான் அதோட தாத்பரியமா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓமம் வளர்க்கறதுக்கு கல்லு அறுக்குறாங்களா, அதுவும் கணக்கு இருக்குமா? கல்லு எல்லாம் ஐயா 21 கல்லுன்னு நினைக்கிறேன். 21லாம் இல்ல, 24, 48, 54, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. எங்க எல்லாமே வீட்டுல கணக்கு. ஹோமம் செய்யும் போது 21 கல்லு வச்சாங்க ஐயா. வீட்டு அது கிரக வீட்டு கணக்க விடுமா, வீட்டு கணக்கு விடுமா, வீடு கிரகப்பிரவேசம் கணக்க விடு. கிரகப்பிரவேசத்துக்கு 21, 24 தான் வைப்பாங்க. ஆமா ஆமா 21ல 24 வைப்பாங்க. 24ஆ? 24 20 கல்லு இது, 4 கல்லு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1, 24 கல்லு. ஆ ஆமா, 24 கல்லு. எவ்வளவு விஷயம் உள்ள அடங்கி இருக்கு. நம்ம மக்களுக்கு ஏன் இந்த விஷயத்த வந்து விழிப்புணர்வு இல்லை, அதுதானே கஷ்டமா இருக்கு. நீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்கும் போது நான் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவேன். ராஜேஸ்வரி மேடம், நீங்க கேட்கலாம். சொல்லிட்டாங்கய்யா. என்ன ரீசன் தெரியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப என் வீட்டுல ஒரு ஹோமம் வந்து கணபதி ஹோமமே பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்வேன் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு ஐயர்கிட்ட போவேன். இந்த வருங்கய்யா, நான் இது பார்க்கணும், நான் அந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் டேட் பார்ப்பாரு, எல்லாம் பார்த்துட்டு நான் எழுதி தரேங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாரு. அப்படிங்கும்போது நம்ம அதோட இது தெரியாது. நம்மளே இது செய்யும் போதுதான் அதோட இது என்னன்னு தெரியும். இது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா. அவர் சொல்றதே எழுதிட்டு வரோம், வாங்கிட்டு வரோம், அவ்வளவுதான் தெரியும். ஏன் இத்தனை கல்லு கேக்குறீங்க அப்படின்னாக்கா, நான் ஏறா நீ ஏறான்னு கேள்வி கேட்டாருன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் எல்லாருக்கும் தெரியாம இருக்குது. ஆனா இந்த தமிழ் வழியில பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து வேதத்துல சொல்ற விஷயமும் ஒண்ணுதான், திருமுறையில சொல்ற விஷயமும் ஒண்ணுதான். சொல்றேன் அப்படின்னா, வேதத்துல சொல்றதுதான் திருமுறை தமிழ்ல. அதனால எல்லாமே ஒண்ணுதான். நம்ம செய்யற விஷயத்த வந்து போக்கஸ் பண்ணி உன் உடம்பே ஆலயம், உள்ளம் பெருங்கோவில், இத நீங்க ஃபாலோ பண்ணாலே மற்ற விஷயத்த வந்து ஜீவன் சிவலிங்கம் கரெக்டான சொல்லியிருக்காங்க. நம்ம ஜீவன் தான் சிவலிங்கம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு விஷயம் உள்ள அடங்கி இருக்கு. இந்த 3 லைன்ல எவ்வளவு விஷயம் நம்ம அடக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளவு தத்துவத்தை வந்து உள்ள அடக்கி வச்சிருக்காங்கன்னும் போது வந்து நம்ம எவ்வளவு விஷயத்த உணரணும். ஸோ டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். மாசிலாமணி சார், உஷா மேடம், சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. இந்த எல்லா சடங்குக்கும் எல்லாரும் ஒரு காரணம் எல்லாம் வரல சார். நான் எல்லா விஷயம் நிறைய விஷயம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். அந்த கோயிலை பத்தி சொன்னீங்க, கொடிமரம், கோபுரம், இதெல்லாம் நாங்கள் தெரியாம தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம். இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சுக்கணும். நானும் கிட்டத்தட்ட ஐயரை கூட போயிருப்பேன். ஒரு 15 முறை எல்லா சடங்குலாம் போறேன். ஒரு முறை கூட ஐயர் கலசத்தை பத்தி இது வரைக்கும் சொன்னதே இல்லையா, நானும் கேட்டதே கிடையாது. நீங்க சொல்லி பார்த்தா இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். ஐயருக்கே தெரியுமா எனக்கு என்னோட தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. இப்ப இருக்கிற ஐடா இருந்தாலும் சார் எல்லாமே வேற மாதிரி தானே இருக்கு. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருக்கு ஐயா, எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே ஒரு நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா. நானே பாதி கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன், பாதியில் தான். இன்னும் நிறைய இருக்கும், நிறைய விஷயம் வச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க ஐயா, ரொம்ப நல்லது. இறைவனுக்கு நன்றி, எனக்கு கத்துக் கொடுத்த குருவுக்கு நன்றி. இந்த ஏதோ ஐயா, நான் உங்ககிட்ட சொல்லத்துக்கு நான் வாய்ஸ் பேச கூட போலான்னு நினைச்சேன். ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க உண்மையே ஏதோ ஒரு புண்ணியம் பண்ண வச்சு தான் இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ண முடியுது. நிறைய பேர் நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நீங்க ஏதோ இந்த தொண்டு நீங்க கண்டிப்பா ரொம்ப நாள் நீடோட இருக்கணும். நிறைய தொண்டு நிறைய பண்ணணும்.
நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. நாங்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா. இல்லைன்னா இதுல கலந்துக்க வாய்ப்பே இருந்திருக்கிறது கண்டிப்பா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இங்க பாலகிருஷ்ணன் என் கடன் பணி செய்து கிடப்பது. இதுல வந்து நான் வந்து எத்தனை நாள் இருப்பேன்னு இந்த பூமியில தெரியாது. இந்த விஷயம் வந்து நடக்கிற வரைக்கும் நல்லபடியா நடந்து நீங்க எடுத்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். அவ்வளவுதான். என்னால முடிஞ்சது நான் எடுத்துட்டு போய் என்னால எப்ப எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ நிறைய தத்துவத்தை வந்து பேசுவோம். தத்துவன்றதுல ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு நெறிக்காட்டல வந்து பேசுவோம். ஏதோ இன்னைக்கு இல்லையா ஐயா டெய்லி அதாவது தினம் தினம் பார்த்தீங்கன்னா புது புது ஆளுங்களாம் புது புது கருத்துக்களை புது புது ஆளுங்களாம் அதாவது எவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. புதிய வராங்க. நிறைய இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி நீங்க அதை கலெக்ட் பண்றீங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆனா கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல மற்றவங்க கூட ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கிறதால தான் உங்களுக்கு எல்லாமே அமையுது. நிறைய பேர் உங்களுக்கு நீங்க எப்படி கலெக்ட் பண்றீங்க, புது புது இதெல்லாம் அந்த கருத்து தெரிவி எப்படி இது பண்ணுங்கன்னு சொல்ல தெரியல. கண்டிப்பா எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எங்களுக்கு என்னால ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. நன்றி. பாலகிருஷ்ணத்துக்கு எல்லாமே தான் செஞ்சு வச்சுட்டு ஆர்த்தி வைக்கிறது எம்பெருமான் மட்டுமே, நடராஜ பெருமான் மட்டுமே. அதனால வந்து இங்க நான் தான் செஞ்சேன்னு சொல்றதும் தப்பு. இறைவன் செஞ்சுட்டு இருக்காரு. நான் ஒரு கருவி தான், அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. உஷாமா, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? உஷா மேடம், உஷா மேடம் இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நானும் இடையில தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனா இந்த கலசம் வந்து எனக்கும் தெரியாது, இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அந்த சாமியை வந்து அந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனா அது உடல் ரீதியா இப்படி அந்த நரம்புகள் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. அதை இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. இறைவன் சுத்தம்மா. என்னால முடிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிட்டேன். எதுவுமே நம்ம கையில எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இறைவன் சொல்றா, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இங்க நான் எதுவும் பண்ணல. இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, கலசத்தை பத்தி எவ்வளவு விஷயம் இருக்குமா. இதுதான்றதுலாம் கிடையாது. எவ்வளவு விஷயம் கலசத்துல உள்ளடங்கி இருக்கு. அது உள்ள இருக்க தாற்பயம் என்ன, அதுக்குள்ள இருக்க சக்தி என்ன, எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த விடாம அழிச்சுட்டாங்க. சோ அதுதான் விஷயம். சோ நம்ம செய்யற விஷயத்த வந்து மக்களால் எதிர்ப்பு போய் சேர்க்கணும். கோவிலுக்கு போய் ஓமத்தை பார்த்ததுல ஓமம்னா என்னதுன்னு நம்ம ஐயரை கேட்கணும். எதுக்காக ஓமம், கலசம்னா என்ன, சாமினா என்ன, அந்த கலசத்தினால எப்படி நீங்க இது பண்றீங்க, கலசத்துல நூல் எதுக்கு சுத்துறீங்க, இந்த பொடி எதுக்கு போடுறீங்க, நம்ம தான் கேட்கணும். யாரு வாயை தந்து கேட்கறது? ஏன்னா ஒரு ஆள் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஐயா கேட்டாலும் அவங்க சொல்ற நிலைமையில இல்ல. அந்த மாதிரி ஐயருங்க தான் இருக்கிறாங்க. நீங்க வேற ஏன்? ஆமா, அவங்களே சில ஐயருங்க வந்துட்டு ஒரு நல்ல நோக்கத்துல நல்ல எண்ணத்துல இருக்கவங்க அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் சொல்லி சொல்லி ஹோமம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா முக்காவாசி இது என்னன்னா ஏனோ தானோன்னு வராங்க, காசுக்காக ஹோமம் பண்றாங்க, போயிடுறாங்க வாங்கிட்டு, அவ்வளவுதான். வீட்டுல ஓமம் இருமா, வீட்டுல ஓமம் பண்றல, வீட்டுல ஓமம் பண்ணும் போது எதுக்குங்க இது கலசம் வைக்கிறீங்க, கலசத்துல எதுக்கு நூல் சுத்துறீங்க, நீங்க தான் கேட்கணும். எதுக்கு இது இந்த விஷயம் பண்றீங்க, எதுக்கு வந்து ஆவாகனம் பண்றீங்க, எதுக்கு வந்து நவசக்தி இது பண்றீங்க, எதுக்கு வந்து பூர்ணாதி பண்றீங்க, எதுக்கு இந்த விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க தான் கேட்கணும். எதுவுமே கேட்காம வந்தாரு, சுவாக சுவாக அக்னியே நமக அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி சுவாக சுவாகன்னு சொல்றது. சுவாக அப்படின்றதே வந்து நான் வந்து இறைவனுக்கு போடுற இது, நீங்க வந்து எரிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சில என்ன பண்ணுவாங்க, இப்ப பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ ஓம் வளர்த்தும் போது சுவாக சுவாகன்னு சொல்லி ஏதோன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிள் வச்சுக்கேன், சுரேஷ் சுவாக சுவாகன்னு. சுரேஷை நீ எடுத்துக்கோ, நான் உன்னை அக்னியில இறக்கிறேன் போட்டுறேன், நீ எடுத்துக்கோ, கடவுளை நீயே எடுத்துக்கோ. அந்த வார்த்தை வந்து அக்னிக்கு வந்து நம்ம வந்து ஆவணம், நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி அக்னி கொடுக்குறோம். ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு.
நமக அப்படின்றத வந்து ஜபம் பண்றது. ஸோ எவ்வளவு விஷயம் உள்ள அடங்கி இருக்கு. எதனா ஒரு விஷயம் தெரியுமா? நமக அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, சுவாக விஷயம் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை வச்சு நம்ம கிண்டல் பண்றோம். ஐயரு குடுமி போட்டு வச்சிருக்காருன்னு பாக்குறீங்க. அந்த குடுமிக்கு எவ்வளவு தத்துவம் இருக்கு. ஐயர் மொட்டை ஆக்சுவலா ஒரு சில பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற தலையை வந்து மொட்டை அடிச்சிருவாங்க. அதுக்கும் எவ்வளவு விஷயம் உள்ள அடங்கி இருக்கு. எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. யோசிச்சதே நம்ம எவ்வளவு விஷயத்த செய்யணும்னு யோசிங்க. அதனால வாழ்க்கையில இனி யாருன்னா கோவிலுக்கு போறீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், கேட்கணும். எதுக்கு இது, என்ன இது, என்ன பண்ணணும், இது எப்படி செய்யறாங்க, இது என்ன, எதுக்காக இப்படி பண்றீங்க, எதனால இந்த ஹோமம் பண்ணா என்ன ஆகும், எந்த சாமிக்கு பண்றீங்க, சாமி பிரதிஷ்டை பண்றதோட தத்துவம் என்ன, அதுல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேளுங்க. எதுவுமே பேசுறது இல்ல. நன்றி. நிறைய விஷயத்த வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 நிமிஷம் வந்து பேசியிருக்கேன். எதுவுமே ப்ரிப்பரேஷன் இல்லாம. தவறாக இருந்தால் அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு அடியேன் ஏதோ சின்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தப்பா இருந்தா அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தவறா பேசல. அப்படி என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இருந்தோம்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் முடிச்சுக்கிறேன். வேற யாருக்குன்னா டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம். மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க ஐயா, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா. சிறப்பான கிளாஸாக இருந்தது. நன்றிகள். வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. சுரேஷ் ஐயா, இருக்கீங்க, பேசுங்க ஐயா. உஷாமா பேசுறீங்களா? உஷாமா, தங்கப்பன் ஐயா இருக்கீங்க. பேசுங்கம்மா, பேசுங்க. பேசிட்டேன் மேடம். ஐயா வந்து மன்னிப்பு கேக்குறாங்க, அது ரொம்ப தவறானது. நம்மள்ட்ட மன்னிப்பு அவங்க கேட்கவே கூடாது. ஆமாங்கம்மா, சரி. மன்னிப்புன்றது இல்லம்மா, ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கலாம். ஏதோ நானும் வந்து ஒரு சில வார்த்தைகளை மாத்தி சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, இப்போ பாக்குறவங்க, இதுக்கப்புறம் பார்க்க போறவங்க எதனா தவறா பேசினா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னேன். வேற ஒண்ணும் கிடையாது. மத்தபடி வந்து எதுவுமே கிடையாது. அதனால கோவில் கோபுரம் குமுதா கோடி நமஸ்காரம் அப்படின்னு கோவில் கோபுரத்தை பார்த்தாலே நம்ம உள்ள இருக்க மூலவரை இது பண்ண மாதிரி. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ். ரமேஷ் சார் சொல்லுங்க சார். ஐயா, இந்த சிவலிங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, சிவலிங்கம், நந்தி, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஐயா. சிவலிங்கம், நந்தி ஆமா, அதுக்கு வச்சிருப்பாங்க இல்ல நந்தி முன்னாடி, அதுக்கு ஏதாவது உங்க தொடர்புல ஏதாவது செய்திகள்? அதுதான் ஐயா. இப்போ உள்ள போறோம், பலிப்பீடத்தை சொன்னேன், கொடிமரம் வந்து முழுகு தண்டுன்னு சொன்னேன். சிவலிங்கம் வந்து நந்தி அந்த சாமி கும்பிட்டு தான் சிவலிங்கத்தை கும்பிடணும். சிவலிங்கம் வந்து ஆக்சுவலா வந்து சிவன், ஆக்சுவலா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே சேர்ந்த லிங்க பவர். அதுதான் பிரம்மாவும் இருப்பாரு, விஷ்ணுவும் இருப்பாரு, சிவனும் இருப்பாரு. 20 தத்துவ ரீதியா சொல்றாங்க. இது ஒரு தத்துவமா வந்து சொல்றாங்க. இன்னொரு தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், ஆண் பெண் இருந்த பேரு அப்படின்னு சொல்லி சிவனும் பார்வதியும் சேர்ந்ததுதான் வந்து உயிர் அப்படின்றதுக்கும் தத்துவம் இருக்கு. 2 விஷயம் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இது என்னன்னா ஆக்சுவலா வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஆக்சுவலா வந்து சிவன்ன்றது வந்து மேல இருப்பாரு, ஓகேங்களா. பிரம்மா அப்படின்றத வந்து இந்த பிரபஞ்சம் ஆவடி. விஷ்ணுன்றது வந்து பூமியில வந்து ஆக்சுவலா வந்து படுத்துட்டு இருக்காரு. ஸோ அடியில இருக்கிறது விஷ்ணு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த 3 கான்செப்டும் சொல்றாங்க. ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம், நம்ம ஆண் பெண் தத்துவம் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ 2 தத்துவம் இருக்கு. ஸோ அதுல நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது நீங்க பாக்குற பார்வையில அது விஷயம் இருக்கு. ஆனா லிங்கோட் பவர்ன்றத வந்து 3 பேர் சேர்ந்தா லிங்கோட்டுங்க. இந்த மாதிரி இருக்குங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா. இல்ல வேற என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம்.
ஏன்னா 2 தத்துவம் இருக்கு. ஸோ அதுல வந்து சிவலிங்கன்றதே வந்து கொஞ்சம் அது இப்படி பேசினாலும் இதுவா இருக்கும், அப்படி பேசினாலும் அந்த 3மே சேர்ந்ததுதான். ஆக்சுவலா வந்து சிவன் அப்படின்றத வந்து உயிர்ன்றதுதான், மூச்சுதான் வந்து சுவாசம் அப்படின்றதுதான் சிவன். சக்தின்றது உடல். அதுதான் அந்த கான்செப்ட். அதுதான் வந்து அதோட தத்துவ ரீதியா தான் வந்து நம்ம வந்து சிவலிங்கத்தை வந்து பாக்குறோம். சரி, நன்றி ஐயா. புரியுதுங்களா? நல்லா நல்லா அருமையா இருந்தது. நன்றி. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நன்றி. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? நன்றிகள் ஐயா. வேற யாருக்காவது நன்றி. டவுட் இருக்கா? பவித்ரா அம்மா பேசுங்கம்மா. பவித்ரா அம்மா இருக்கீங்க, பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்க, பேசுங்க. யார் இருக்கீங்க? அன்மியூட் பண்ணி இன்னைக்கு என்னன்னு தெரியல, பேசலாங்கம்மா. இன்னைக்கு ம். என்னன்னு தெரியல, அருவியா கொட்டிட்டு இருக்கு. நான் எதுவுமே அருவி. எதிர்பார்க்கல. எதுவுமே ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. பண்ணா கூட இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன். இறைவனுக்கு நன்றி. நன்றிகள் ஐயா. ஓகேங்க ஐயா, சரிங்க. முடிச்சுக்கலாங்களா? நன்றி, வணக்கம், முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றிகள் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நிறைவு செய்துக்கலாம். நன்றிகள் ஐயா.